உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். கடலூர் மாவட்டம் வடலூரில் பார்வதிபுரத்தில் உள்ள உத்தரஞான சித்திபுரம், உத்தரஞான சிதம்பரம் என்று அழைக்கப்படக்கூடிய பெருவழி தலத்தினுள் சர்வதேச மையம் உள்ளிட்ட எந்த கட்டுமான குவியல்களையும் கொட்டக்கூடாது என்று கோரி உலக அளவில் உள்ள அனைத்து சன்மார்க்கர்களும், வள்ளலாரினுடைய சன்மார்க்க கொள்கை பற்றி அறிந்தவர்களும், அந்த பெருவழி தலத்தினுடைய பெருமைகள் பற்றி அறிந்தவர்களும் 106 ஏக்கர் பெருவழி நிலத்திலும் எந்த விதமான திருத்தங்களும், குறிப்பாக கட்டடங்கள் கட்டுவதோ, வேளாண்மை செய்வதோ அல்லது அதே போல குளம் வெட்டுவதோ போன்ற எந்த செயலையும் செய்யக்கூடாது என்ற வள்ளலாரின் உத்தரவுப்படி இத்தனை ஆண்டு காலம் இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி வடலூர் பெருவழி தலத்துக்குள்ள ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு தண்ணீர் டேங்க் இருக்குது. அந்த டேங்க் வடலூர் நகரத்திற்கே தண்ணீர் வழங்கக்கூடிய ஒரு கொள்கலன், பெரிய அளவில் கொள்கலன். அதே போல் தற்பொழுது புதிதாக இன்னொரு கொள்கலனுக்கு டேங்குக்கு அமைச்சர் பன்னீர்செல்வம் அடிக்கல் நாட்டினார் அப்படிங்கிறது ஒரு சில நாட்களுக்கு முன்பாக வெளிவந்த செய்தி, சில மாதங்களுக்கு முன்பாக வெளிவந்த செய்தி. வடலூர் பெருவழி தலம் என்பது திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் உத்தரஞான சித்திபுரம், உத்தரஞான சிதம்பரம் என்கிறார். அருளும் பொருளும் கிடைக்கக்கூடிய இடம்ங்கிறார். சாகாதவனே சன்மார்க்கி என்ன சொல்வது என்று கூறிய வள்ளல் பெருமானார், நீங்கள் பெருவழித்தலத்திற்குள் கால் வைத்து விட்டால் அவன் செத்தவர் கூட எழுந்து விடுவார் என்று குறிப்பிடுகிறார். அந்த அளவுக்கு அது ஆற்றல் வாய்ந்த இடமாக குறிப்பிடுகிறார். அந்த இடத்துல தான் தர்மசாலையும் அதே போல ஞான சபையும் கட்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எம்மை பணித்தார் என்று கூறுகிறார். அந்த இடம்தான் நமக்கு சன்மார்க்க சங்கத்தையே உலகத்திற்கு கொண்டு சென்றது என்கிறார். அந்த இடம்தான், அந்த பெருவழி தலம் தான், 106 ஏக்கர் பெருவழி தலம் தான் சாகாதவரை சன்மார்க்கி என்று கூற வைத்தது என்று சொல்றாங்க. ஆக அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த இடம் செத்தவரை எழுப்பக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது. வள்ளல் பெருமானார் உத்தரஞான சிதம்பரம் மாலை என்று ஒரு 11 பாடல்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அவருடைய சீடர் சாமு கந்தசாமி பிள்ளையவர்களும் உத்தரஞான சிதம்பரத்தை பற்றி, அதனுடைய மகத்துவத்தை பற்றி ஏராளமான பாடல்கள் ஏற்றி வச்சிருக்காங்க. இதையெல்லாம் தெரியாம அங்க ஏற்கனவே தண்ணீர் டேங்க் கொண்டு கட்டி வச்சிருக்காங்க. ஏன் அரசுக்கு தண்ணீர் டேங்க் கட்டுவதற்கு, அந்த கொள்கலன், தண்ணீர் கொள்கலன் கட்டுவதற்கு வேறு அரசு புறம்போக்கு நிலமே இல்லையா என்ன? வடலூர் பெருவழித்தலம் என்ன புறம்போக்கு நிலமா? இந்த கேள்வி நம்ம கேட்டிருக்கணுமா வேண்டாமா? இத்தனை ஆண்டுகள் யாரும் கேட்காம விட்டாங்க. சரி, பரவாயில்ல, கேட்பதற்கு எமக்கு முன்னிருந்தவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், அறியாமல் இருந்திருக்கலாம், அல்லது துணிச்சல் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் எங்களை போன்றவர்கள் இன்று இந்த கேள்விகள் எல்லாம் முன்வைக்கக்கூடிய எங்கள் வயதத்தவர்களும், எங்கள் வயது சற்று மூத்தவர்களும், இளையவர்கள் எல்லாம் இப்போ கேள்வி கேட்குறாங்க இல்லையா? இப்பொழுதாவது நம்ம விழிப்பு பெற வேண்டாமா? இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இது போன்ற அங்கே எந்த விதமான கட்டடங்களும் கட்டுமானங்களும் கட்டக்கூடாது என்பதுதான் வள்ளல் பெருமானாருடைய அடிப்படை தத்துவம். 106 ஏக்கர் பெருவழித்தலத்திலும் நல்ல வேளை இப்போ 106 ஏக்கர் பெருவழித்தலமே பார்த்திங்கன்னா, பெருவழித்தலம் என்றால் அது தர்மசாலை ஞானசபை மட்டுமல்ல, 106 ஏக்கர் நிலமும் தான் என்பதை சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஏற்றுக்கொண்டு அதை நீதிமன்றத்திலேயே தெரிவித்தாங்க. இது திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய பேரருள் காரணமாகவும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளாசி காரணமாகவும் நீதியரசர் அவர்களே இதை ஏற்றுக்கொண்டு கூறியிருப்பது ஒட்டுமொத்த சன்மார்க்க சங்கத்தவர்களின் வயிற்றிலும் மனதிலும் பால் வார்த்திருக்கிறது என்றே நம்ம சொல்லலாம். இந்த தருணத்தில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா, அந்த தண்ணீர் டேங்கோ அதே போல் முன்மண்டபம் பார்த்திங்கன்னா, சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் திரு அருட்பெருவழி தலத்தெழும் சுடரே என்று சொல்வதற்கு ஏற்ப தைப்பூசத்தன்று பார்த்திங்கன்னா கிழக்கே சூரியன் நேர்கோட்டில் நிற்கும். அதே போல் சந்திரனும் நேர்கோட்டில், சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் நிற்பதை பார்க்கலாம். நெற்றிக்கு நேரே, நம்ம கண்களுக்கு நேரே ஜோதி தரிசனம் தெரியும். அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, சூரிய சந்திர ஒளிபெற விளங்கும் திருவருட்பெருவழி தலத்தெழும் சுடரே என்று 106 ஏக்கர் நிலத்தையும் சொல்கிறாங்க. அதற்கு அடையாளமாகத்தான் அங்கே ஞானசபையை நிறுவி அங்கே 7 திரை விளக்கிய அந்த ஒளி தீப வழிபாடு என்பதை வள்ளல் பெருமானார் வச்சிருக்காங்க. ஆக இப்படிப்பட்ட அந்த புனிதமான உலகத்தில் வேறு எங்குமே இல்லாமல், எந்த சாதியாக இருந்தாலும் அங்கே வரலாம், எந்த மதமாக இருந்தாலும் வரலாம், எந்த இனமாக இருந்தாலும் அங்கே வரலாம், யாராக இருந்தாலும் வழிபட்டு மரணமில்லா பெருவாழ்வு நிலை அடையலாம். சாதியும் மதமும் பொய்யென்று ஆதியில் உரைத்த அருட்பெருஞ்சோதின்றாங்க. முதல்லே சொல்லிட்டாரு. எடுத்துடனே அருட்பெருஞ்சோதியாளர் என்ன சொன்னார்னா, இந்த சாதி மதம் குலம் கோத்திரம் ஆசிரம் வர்ணம் இதெல்லாம் பொய்யுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு முதல்லே அடிக்கிறார். பெருமானார் எடுத்துடனே மக்களிடமிருந்து இந்த களங்கங்களை, கரைகளை ஒரே வீச்சில் துடைத்தெறிகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கான இடம் அது. அப்படிப்பட்டவர்களுக்கான பெருவழித்தலம் தான் அந்த 106 ஏக்கர் நிலம். அதுக்குள்ள இந்த சர்வதேச மையம் போன்ற எந்த கட்டுமானங்களை கட்டாதீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சன்மார்க்க சங்கத்தவர்கள் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட சன்மார்க்க சங்கத்தினர் கடலூர் மஞ்சக்குப்பத்தில் கடந்த 2024 இந்த 2024 கடந்த ஜனவரி மாதம் 10ஆம் தேதி காலையிலிருந்து மாலை வரை உண்ணா நிலை போராட்டம் நடத்தினாங்க.
அதன் பிறகு மாலையில் கொண்டு போய் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க. நீங்கள் சர்வதேச மையம் தாராளமாக கட்டுங்கள் ஐயா, ஆனால் அது வேறு இடத்தில் கட்டுங்கள். இந்த 106 ஏக்கர் பெருவெளி தளத்திற்குள் கட்டக்கூடாது, அங்கே எந்த விதமான கட்டுமானமும் கூடாது. எள்ளு விழுந்தால் எள்ளு குனிந்தெடுப்பதற்கு கூட இடமில்லாதவாறு அங்கே கும்பல் வரும் என்று வள்ளல் பெருமானார் கூறியதற்கேற்ப ஒவ்வொரு ஆண்டு தைப்பூசத்தன்றும் 18 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் வருகிறார்கள். தற்பொழுது உலக அளவில் அதிகமாக சமூக ஊடகங்களிலும் இணைய ஊடகங்களிலும் திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரை பற்றிய உரையாடல்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே மக்கள் கூட்டம் அதிகரிக்க தொடங்கிவிட்டது. இனிவரும் காலங்களில் இந்த 20 லட்சம் என்பது 40 லட்சமாக கூட நமக்கு கூட்டம் 2 மடங்காக 3 மடங்காக உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அங்கே உள்ளே போய் தரையெல்லாம் நீங்கள் மார்பிள் போட்டு கூரை போட்ட மண்டபங்களை எல்லாம் கட்டி அதை ஏதோ கல்யாண மண்டபம் போல, திருமண மண்டபம் போல, காந்தி மண்டபம் போல, சுற்றுலாத்தலம் போல ஆக்கிவிடாதீர்கள். அந்த பெருவெளித்தலம் என்பது அவ்வளவு புனிதம் வாய்ந்த தலம். அங்கே இது போன்ற கட்டுமானங்களை கட்டாதீர்கள் என்று கோரிக்கை வச்சாங்க. இதற்கு பிறகு எந்த விதமான நடவடிக்கை இல்லை. இதற்கிடையில் சீனிவாசன் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த ஊர் விழுப்புரம் மாவட்டம், விழுப்புரம் வட்டம், வழுதரெட்டி அஞ்சல், வழுதரெட்டி அப்படிங்கிற ஊரில் இருந்து கட்டபொம்மன் நகரை சேர்ந்தவர். அவர் திரு ஆர் சீனிவாசன். அவர் பார்த்திங்கன்னா தம்மை திமுக தொண்டன் மற்றும் வள்ளலாரின் தொண்டன் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். என்னென்னா, கடந்த ஜனவரி மாதம் 10ஆம் தேதி உண்மையான சன்மார்க்க தொண்டர்கள் எல்லாம் வள்ளல் பெருமான தொண்டர்கள் எல்லாம் பாத யாத்திரையாக நடைப்பயணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இப்படி ஒரு கோரிக்கை மனு கொடுத்தாங்க. ஆனால் அது குறித்து எந்த நடவடிக்கையுமே இல்லை அப்படின்னு இந்த சீனிவாசன் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு மனு கொடுத்துருக்கார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வருவாய் கோட்டாட்சியர், கடலூர் வருவாய் கோட்டாட்சியர் அபிநயா அப்படிங்கிறவங்களுக்கு அது அப்படியே நகல், அந்த அசல் மனுவனுடைய அசல் நகலை அனுப்பி நீங்கள் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வருவாய் கோட்டாட்சியர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குறிஞ்சிப்பாடி வருவாய் வட்டாட்சியருக்கு அதை அப்படியே கடிதத்தை அனுப்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னு அப்படின்னு நான் படிக்கிறேன். விழுப்புரம் மாவட்டம், விழுப்புரம் வட்டம், வழுதரெட்டி அஞ்சல், வழுதரெட்டி எண் 3 கட்டபொம்மன் நகர் என்ற முகவரியைச் சேர்ந்த திரு ஆர் சீனிவாசன், திமுக தொண்டன் மற்றும் வள்ளலாரின் தொண்டன் என்பவர் மேற்படி சர்வதேச மையம் அமைய உள்ளதை வேறு இடத்தில் அமைக்க வேண்டும் என்று வள்ளலாரின் உண்மை தொண்டர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று கூடி கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் 10/1/2024 அன்று மனு அளித்ததாகவும், இம்மனு மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும், எனவே வள்ளலார் சர்வதேச மையத்தை மாற்று இடத்தில் அமைக்க கோரி மனு அளித்துள்ளார். எனவே மேற்படி மனு நடவடிக்கைக்காக அசலாக தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இம்மனு மீது முழுமையான நடவடிக்கை எடுத்து நடவடிக்கையின் விவரம் இவ்வலுவலகத்திற்கும் மனுதாரருக்கும் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று அபிநயா அவர்கள், வருவாய் கோட்டாட்சியர் கடலூர், அவர் இந்த கடிதத்தை குறிஞ்சிப்பாடி வட்டாட்சியருக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதில் நகலில் திரு ஆர் சீனிவாசனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. மிக முக்கியமான பார்த்திங்கன்னா, தொடர்ந்து இது போன்ற மனுக்கள் யாருக்கு அனுப்பினாலும் அது டேபிள் டென்னிஸ் மாதிரி ஒரு மேசையிலேருந்து ஒரு மேசைக்கு போகும். அதுபோல் மேலே மாவட்ட ஆட்சித்தலைவர் கோட்டாட்சியருக்கு அனுப்புவார், அவர் வட்டாட்சியருக்கு அனுப்புவார், வட்டாட்சியர் அப்புறம் யாருக்கு அனுப்புவாங்கன்னு தெரியல. ஸோ இது இப்போ சுழற்சி முறையிலே நிறைய மனுக்கள் வலம் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த மனு என்ன காரணம்னா, தற்பொழுது தான் திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் உருவாக்கிய அந்த உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சித்திபுரம் என்கிற 106 ஏக்கர் பெருவெளி தளத்தில் காணாமல் போயிருந்த ஒரு 26 ஏக்கர் நிலத்தை கண்டறிந்து மீட்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதுவும் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் குழு அமைத்து, அதற்கேற்ப கடந்த வாரம் பார்த்திங்கன்னா, கடந்த வார இறுதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர், வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் நில அளவியர்களை கொண்ட குழுவை அமைத்து 26 ஏக்கர் நிலத்தை கண்டறிவதற்கு உத்தரவிட்டு 3ஆம் தேதி, அதாவது நாளைக்கு காலையிலுக்குள்ள ஒரு முதல் கட்ட அறிக்கையை அளிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இதற்கிடையில் ஒரு 5600 சதுர அடி நிலம் மீட்கப்பட்டதாக அங்கே ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு, அங்கே அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கிறது வடலூரில். ஆக நாங்கள் நடவடிக்கை தொடங்கிவிட்டோம் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் இன்று இந்த மனு பார்த்திங்கன்னா, வள்ளலார் சர்வதேச மையத்தை வேறு இடத்தில் நீங்கள் கட்டக்கோரி அந்த கட்டக்கோரிய இந்த மனு மீது முழுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கோட்டாட்சியர் வட்டாட்சியருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஆக மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் கோட்டாட்சியருக்கு அனுப்பிச்சிருக்காங்க, கோட்டாட்சியர் வட்டாட்சியருக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்க்க முடிகிறது. அப்போது இதனால் திரும்ப என்ன சொல்கிறாங்க,
எனவே வள்ளலார் சர்வதேச மையத்தை மாற்று இடத்தில் அமைக்க கோரி மனு அளித்துள்ளார். எனவே மேற்படி மனு நடவடிக்கைக்காக அசலாக தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இம்மனு மீது முழுமையான நடவடிக்கை எடுத்து நடவடிக்கையின் விவரம் இவ்வலுவலகத்திற்கும் மனுதாரருக்கும் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக வட்டாட்சியர் என்ன செய்வாங்க, மாற்று இடத்தை சர்வதேச மையத்திற்கான மாற்று இடத்தை தேர்ந்தெடுத்து இதை அறிவிப்பாங்களா, அல்லது இது பார்த்திங்கன்னா அது மாற்று இடம் தேர்ந்தெடுக்க முடியாது என்று சொல்வார்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உத்தரவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கோட்டாட்சியருக்கு அளித்திருக்கிறார், கோட்டாட்சியர் வட்டாட்சியருக்கு அளித்திருக்கிறார் என்பதுதான் இன்றைய செய்தி. ஆக மாற்று இடம் ஏன்னா இது எப்போ போனது, 10/1 போனது பாத யாத்திரை போய் கொடுக்கப்பட்ட மனு. அந்த மனுக்கு பார்த்திங்கன்னா 21/8/2024 அன்று இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. அப்போது 8 மாதங்கள் கழித்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கொடுத்த மனு மீது நடவடிக்கை எடுக்குமாறு கடிதம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோன்னு தெரியல. ஆனால் இது பார்த்திங்கன்னா இன்றைய செய்தியாக இருக்குது. அப்போ மாற்று இடத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய செயல்பாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையும் மாவட்ட ஆட்சியரும் இறங்கிவிட்டார்களா என்கிற கேள்வியும் நமக்கு இப்போ எழுது. ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம், சர்வதேச மையம் கட்ட வேண்டாம்னு சொல்ல 100 கோடி இல்லை 1000 கோடி ரூபாயில் சர்வதேச மையம் கட்டி அது உலகெங்கிலும் எடுத்துகிட்டு போங்கய்யா. ஆனால் பெருவெளித்தலம் 106 ஏக்கர் பெருவெளித்தலத்துக்குள்ளே எதையும் செய்யக்கூடாது. ஏற்கனவே கட்டப்பட்ட அந்த தண்ணீர் டேங்குகளே முதல்ல தவறு. அதே போல் நீங்கள் தர்மசாலைக்கு எதிரே பார்த்திங்கன்னா அங்கே கழிப்பறையை கட்டி வச்சுருக்காங்க. அதை பொதுவாக அந்த இடத்த அக்கினி மூலை என்று சொல்லுவாங்க, நெருப்பு மூலைன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் தொடங்கியிருக்கார். அதுக்கு பக்கத்தில் எடுத்த மாதிரியே கழிப்பறையை கட்டி வச்சுருக்காங்க. அதையெல்லாம் அகற்றிவிட்டு முறையாக கட்ட வேண்டும் அப்படிங்கிறதுலாம் நம்ம தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். ஆனால் இதையெல்லாம் எதிலையுமே காதில் போட்டுக்காமல் 8 மாதங்களாக தொடர்ந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அடிப்படை வசதி செய்கிறது தான் சர்வதேச மையம் என்கிறார்கள். 3.18 ஏக்கரில் தாங்க சர்வதேச மையம் கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, அப்போ முன்மண்டபங்கள் அந்த சுற்றிலும் பார்த்திங்கன்னா மார்பிள் தரைகள் பதித்து கூரை வேய்ந்த கான்கிரீட் மண்டபங்களை முழுவதுமாக கட்டுறதில்லை. எதற்குன்னா அது பக்தர்களுக்கான அடிப்படை வசதிங்க. மழை வெயில் வந்தால் எப்படி போகிறதுன்னு 150 ஆண்டு காலமாக அந்த பெருவெளித்தலத்தில் மழை கொண்டு தான் இருக்கிறது, வெயில் கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அங்கே கூரை எதுவும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அது பெருவெளித்தலம். பெருவெளித்தலம்னா என்ன சொல்கிறாங்க, சந்திர சூரிய அல்லது சூரிய சந்திரன் ஒளிபர விளங்கும் திருவருட் பெருவெளித்தலத்திலும் சுடரேன்னு சொல்கிறாங்க. இறைவன் விளையாடக்கூடிய இடமாக. அப்போது விண்வெளியிலிருந்து ஆற்றல் அந்த முழுவதுமாக அந்த பெருவெளித்தலத்தினுள் இறங்குகிறது என்பதைத்தான் வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க. அதனால தான் அந்த மண்ணில் கால் வைத்தாலே நோய் குணமாகும் என்று சாமு கந்தசாமி பிள்ளை சொல்கிறாங்க. மாதப்பூசத்திற்கு வருவோருக்கு நோய் குணமாகும், நோய் இருப்பினும் அதுவே மருந்தாகி அவர்களை குணப்படுத்திவிடும். தைப்பூசத்திற்கு வருபவர்களுக்கு தொடர்ந்து வருபவர்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வுக்கு நோக்கி அவர்களை பாதை அழைத்து செல்லும் என்று சாமு கந்தசாமி பிள்ளை அவர்களை குறிப்பிடுறாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு இடம் தான், அதுவும் பூச நட்சத்திரத்தன்று. ஏன்னா ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குது அந்த இடத்துக்கு வருவதற்கு. குறிப்பிட்ட நட்சத்திரத்து அன்று தான் வழிபட சொல்லி வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க. அதன் காரணமாக தான் மாத பூசத்துக்கு வர்றாங்க. அதே போல் தைப்பூசத்திற்கு வருகிறார்கள் என்றால் அது விண்வெளியோடு சந்திர சூரிய அதுவும் முழு நிலவோடு பௌர்ணமியோடு நேரடி தொடர்பு கொண்ட ஒரு தலமாக 106 ஏக்கர் பெருவெளி தலம் இருக்குது. அங்கே போய் கட்டணம் கட்டுறது, அப்புறம் சர்வதேச மையம் கட்டுறது, விடுதி கட்டுவது என்பதெல்லாம் அவசியம் செய்யக்கூடாத ஒன்று, அவசியமற்றதில் செய்யவே கூடாத ஒன்று, வேறு இடத்தில் செய்ய வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானாருடைய உத்தரவு. அதைத்தான் நாங்கள் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் அதையெல்லாம் செவிசாய்க்காமல் ஏதோ அரசு திட்டத்துக்கு எதிராக இருப்பதைப் போலவே ஒரு தவறான பொய்யுரையை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தவறான புரிதலோடு இருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இது எங்கே வேணாலும் கட்டுங்க. ஆனால் 106 ஏக்கர் பெருவெளித்தலத்திற்குள் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளையே முதலில் அகற்ற வேண்டும். புதிதாக எந்த விதமான கட்டுமானங்களும் வரக்கூடாது. அடிப்படை வசதி என்பது கூரை வேய்ந்த மண்டபங்கள் அல்ல, நடைபாதைகள் அல்ல, மார்பிள் நடைபாதைகள் அல்ல, அங்கே நீங்கள் பார்த்திங்கன்னா 7 கிளைச்சாலைகள் அல்ல. அதெல்லாம் அடிப்படை வசதி கிடையாது மக்களுக்கு. எனவே அடிப்படை வசதிகள் என்றால் கழிவறை இருந்தால் போதுமானது. அது எங்கே கட்டணுமோ அங்கே தான் கட்டணும். அதை மட்டும்தான் நம்ம தேவையாக இருந்தால் அதை பார்த்து சன்மார்க்க சங்கத்தோடம் கேட்டு அதை அறிந்து செய்ய வேண்டுமே தவிர நமக்கு பிடித்தமான வகையிலெல்லாம் செய்வதற்கு பெருவெளித்தலத்திற்குள் அந்த இடம் கிடையாது. அதன் காரணமாகத்தான் இது பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் என்ன சொல்கிறாங்க, சன்மார்க்கத்தை நானே நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவரே சன்மார்க்கம் நடத்தக்கூடிய அந்த 106 ஏக்கர் பெருவெளித்தலத்திற்குள் தயவு செய்து கை வைக்காதீர்கள் என்பதுதான் வேண்டுகோளாக மீண்டும் 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 நாம் வைக்கிறோம். நாம் மட்டுமல்ல, வள்ளல் பெருமானுடைய சன்மார்க்கம் பற்றி அறிந்தவர்கள், வாசித்தறிந்தவர்கள், கேட்டறிந்தவர்கள் அனைவரும் வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் இந்த பிழை செய்ய வேண்டாம். ஒருவேளை இந்த மனு தற்பொழுது மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியருக்கு, வட்டாட்சியர் கிடைக்கிற மனு உண்மையான நல்ல நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டிருந்தால் மாற்று
இடத்தை தேர்ந்தெடுத்து சர்வதேசம் மட்டுமல்ல, அங்கேயே நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதை எல்லாம் கட்டிக்கொள்ளலாம். ஆனாலும் அதிலும் பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானாருடைய கொள்கைகளுக்கு மாறாக இந்த புருவச் சிலை வைப்பது, ஏன்னா சிலை வழிபாடு வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பெருமானார், அதுபோல் உருவ வழிபாடு வைப்பது போன்ற அதெல்லாம் செய்யாமல் அது முழுக்க முழுக்க சன்மார்க்கத்தை ஒட்டியதாகத்தான் அந்த சர்வதேச மையத்தினுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் இருக்க வேண்டும், அமைப்பும் இருக்க வேண்டும் என்பதுதான் சன்மார்க்க சங்கத்தவர்கள் மட்டுமல்ல, திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்கம் பற்றி அறிந்த ஒவ்வொருவருடைய கோரிக்கை. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.